கரூர் மாவட்டம் குளித்தலை நகரில் அமைந்துள்ள கடம்பவனேஸ்வரர் கோயில் சிறப்புகளை அறிந்து கொள்ளலாம். சிவனை பிடிக்குமென்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சிவன் கோயில்கள் பெரும்பாலும் கிழக்கு நோக்கி அல்லது மேற்கு நோக்கி அமைந்திருக்கும். ஆனால் இந்த கோயில் வடக்கு நோக்கி அமைந்திருப்பதால் காசிக்கு நிகரான தலமாக போற்றப்பட்டு தட்சிண காசி என்று அழைக்கப்படுகிறது. கடம்ப மரங்கள் நிறைந்த காடாக இருந்ததால் கடம்பவனநாதர் என்று இறைவன் அழைக்கப்படுகிறார். கருவறையில் லிங்கத்திற்கு பின்புறத்தில் சப்தகன்னியர்கள் புடைப்புச் சிற்பமாக இருப்பது தனிச்சிறப்பு. சுவாமிக்கு நேர் பின்புறம் உள்ள சாமுண்டியை துர்க்கையாக வழிபடுகின்றனர். துர்க்கைக்கு தனி சன்னதி இல்லை. பெண்கள் துர்க்கை வழிபாட்டை சிவன் சன்னதி முன்பு செய்கின்றனர். காலை கடம்பர், மதியம் சொக்கர், அந்தி வேளையில் திரு ஈங்கோய் மலைநாதர் என்பது இங்கு சொல்லப்படும் சிறப்பாகும். அதாவது குளித்தலை கடம்பரை காலையிலும், ஐயர்மலை சொக்கரை மதியமும், மாலையில் முசிறி திரு ஈங்கோய் மலைநாதரையும் வழிபட்டால் காசிக்கு போனதற்கு சமம். தைப்பூசத் திருவிழா கடம்பந்துறையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 8 ஊர் கோவில்களிலிருந்து சோமாஸ்கந்தர் அம்பாளுடன் வெள்ளி ரிஷப வாகனத்தில் தைப்பூசத்தன்று கடம்பந்துறையில் காட்சி கொடுப்பது வேறு எங்கும் காண கிடைக்காத அரிய காட்சியாகும். ஓம் நம சிவாய.